அருமையானவர்களே, இன்றைய துவக்க உரையுடைய தலைப்பு உங்களிடத்திலே சொன்னதை போல குர்ஆனுக்கு விரிவுரை செய்த மேல் மக்களிலே அல்லாமா ஜலாலுத்தீன் மஹல்லி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருவர்களும் இணைந்து எழுதிய தஃசீருல் ஜலாலைனை பற்றி உங்களிடத்திலே சில கருத்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். இவ்வளவு நாளாக துவக்க உரை குர்ஆனுக்கு விரிவுரை செய்தவர்களை பற்றி ஒரு ஆளை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. நீங்க 2 ஆசிரியர்களை பத்தி பேசுறது, ஒரு ஆளுக்கு டைம் 1/4 மணி நேரத்துக்கு உள்ள பேசி முடிக்கணும். ஒரு 2 பேருக்கு எவ்வளவு ஆச்சு? 1/2 மணி நேரம் பேசணும்ல. அதுதான் ஏன்னா இந்த 2 பேர் பத்தியும் வண்டியா செய்தி இருக்கு. எதை சொல்றது எதை விடுறது என்பது ரொம்ப பெரிய லிஸ்டே இருக்கு. அவ்வளவு செய்திகளை பதிவு செய்யிருக்கிறாங்க. இந்த 2 அல்லாமாக்களின் மேன்மக்களை பற்றி அவ்வளவு செய்திகள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அருமையானவர்களே, தஃசீருல் ஜலாலைன் என்று சொன்னால் ஜலாலுத்தீன் என்ற பெயரை பெற்ற 2 பெருமக்கள் எழுதிய தஃசீர். எனவே அதற்கு தஃசீர் ஜலாலைன் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம் நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மதரசாக்களிலே தஃசீர் குர்ஆனுக்கு விரிவுரை எழுதப்பட்ட கிதாபுகளிலே இந்த ஜலாலைனியை தான் 4வது சும்ராவில் இருந்து 3 வருஷ காலம் 4, 5, 6, 4 வருஷ காலம் இந்த ஜலாலைனியை தான் ஓதி கொடுக்கப்படுகிறது. 6வது சும்ரா வரை இந்த ஜலாலைனியை 3 பிரிவாக பிரித்து ஓதி கொடுப்பார்கள் முழுமைப்படுத்துவதற்காக. 4, 5, 6 ஏகோபித்த முறையிலே எல்லா மதரசாக்களிலும் இந்த தஃசீருல் ஜலாலைனை வைத்திருப்பதற்கு காரணம், குர்ஆனுக்கு தஃசீர் செய்யப்பட்ட கிதாபுகளிலேயே மிகச் சுருக்கமான, அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஒவ்வொன்றுக்கும் தெரிய வேண்டிய, அறிய வேண்டிய, புரிய வேண்டிய விளக்கத்தையும் விடாமல் எழுதப்பட்ட ஒரு கிதாப் என்று சொன்னால் அது தஃசீர் ஜலாலைனி தான். சுருக்கமான கிதாப். இதை தவிர உள்ள தஃசீர் கிதாபுகள் எல்லாம் குறைஞ்சது 12 வால்யூம்கள், 12 ஜுஸூக்கள் பகுதிகளிலிருந்து 20, 22, 27 பகுதிகள், ஒன்னொன்னும் 1000 பக்கத்துக்கு குறையாம இருக்கும். அப்படி வால்யூம்களாக எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரே கிதாப். மனசாவை பார்த்தீங்கன்னா தெரியும், நீளமா இருக்கும். லாங் சைஸ் நோட் மாதிரி இது லாங் சைஸ் கிதாப், ஒரே கிதாப். அதற்குள்ளேயே 30 ஜுஸுவையும் தஃசீர் செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதிலே முதலாக தஃசீர் செய்தவர்கள் அல்லாமா ஜலாலுத்தீன் அஹ்மது இப்னு முஹம்மது மஹல்லி ஷாஃபி. இவர்கள் சூரத்துல் கஹ்ஃபில் இருந்து சூரத்துல் நாஸ் வரை சூரத்துல் ஃபாத்தியாவுடன் சேர்த்து அவர்கள் தஃசீர் செய்தார். அப்படி செய்து முடித்து விட்டு வஃபாத்தாகி விட்டார். குறிப்பாக மீதமுள்ளதை தஃசீர் செய்தவர்கள் ஜலாலுத்தீன் அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செஞ்சிருக்காங்க. இவர்கள் எங்கிருந்து செஞ்சிருக்கிறாங்க? சூரத்துல் பக்ராவில் இருந்து சூரத்துல் இஸ்ரா என்று சொல்லக்கூடிய 15வது ஜுஸில் வரக்கூடிய சுப்ஹானல்லதி யஸ்ரா பிஅப்திஹி ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயத்துடைய முழுமைப்படுத்தி எழுதி முடிச்சிருக்காங்க. முதல்ல உள்ள அல்லாமா கஹ்ஃபில் இருந்து ஆரம்பிச்சு நாஸ் வரை முடிச்சிருக்கிறாங்க, ஃபாத்தியா சூரா உட்பட. இவர்கள் சூரத்துல் பக்ராவில் இருந்து ஆரம்பிச்சு சூரத்துல் இஸ்ரா முடிய அவர்கள் முடித்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆக 2 பேர்கள் குர்ஆனுக்கு விரிவுரை எழுதி ஒரு கிதாபாக உருவாக்கியதனால் அதற்கு பேர் 2 பேரும் பேரில் ஒற்றுமையாகிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம். 2 பேருக்குமே ஜலாலுத்தீன் என்று வருகின்ற காரணத்தினால் தஃசீர் ஜலாலைன் என்று இதற்கு வருகிறது. இதிலே அல்லாமா ஜலாலுத்தீன் அஹ்மது இப்னு முஹம்மது மஹல்லி ஷாஃபி அவர்களும் ஜலாலுத்தீன் அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் சுயூத்தி இவர்களும் 2 பேர் ஷாஃபி மதுஹபனுடைய
மிகச்சிறந்த சட்ட நிபுணர்கள், ஷாஃபி மதுஹப்ல உள்ள மிகச்சிறந்த சட்ட நிபுணர்கள். ரெண்டு பேருமே ஷாஃபி என்றுதான் அறியப்படுகிறது. அருமையானவர்களே, இப்போ இவர்களிலே அல்லாமா ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, அவங்களுடைய முழு பேரு அல் இமாம் ஜலாலுத்தீன் முஹம்மது இப்னு அஹ்மது இப்னு இப்ராஹிம் மஹல்லி ஷாஃபி அவருடைய முழு பெயர். இவர்கள் எகிப்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஷாஃபி, ஃபகீஹ், முஃபஸ்ஸிர், அதே போல உசூலியின் மற்றும் மார்க்க அறிஞராக ஆவார். இவர்கள் ஹிஜ்ரி 791 பிறந்து 864 முஹர்ரம் 1 அன்று எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோவில் வஃபாத்தானார்கள். கிபியினுடைய கணக்குப்படி 1389 பிறந்து 1459 வஃபாத்தானார். அவருடைய அல் மஹல்லி என்று பெயர் வருவதற்கு காரணம், மஹல்லத்துல் குப்ரா என்ற எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியுடன் இவருடைய ஊர் தொடர்புடையது என்ற காரணத்தினால் இவரை மஹல்லி என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய அறிவின் ஆழத்தை காட்டும் வகையிலே சில வரலாற்று ஆசிரியர்கள் இவரை பற்றி இப்படி சொல்றாங்க, தப்தாசானியில் அரபுகளின் தப்தாசானி என்று அழைக்கிறார். அல்லாமா தப்தாசானி ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்க, மிகப்பெரிய இலக்கண கலையில் விற்பனர். அதுபோன்று பல்துறைகளிலும் அவர்கள் மிகப்பெரிய விற்பனராக இருக்கக்கூடியவர்கள். அவர்களை அறியாத நாடு இருக்காது, முஸ்லிம் உலகம் இருக்காது. அப்படிப்பட்ட அரபு தப்தாசானி என்று இவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயரை கொண்டு அழைப்பதுண்டு. இவர்களுடைய அறிவு பயணத்தை பற்றி நமக்கு சொல்லும் போது, இமாம் மஹல்லி அவர்கள் சிறு வயதிலிருந்தே குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ், உசூலுல் ஃபிக்ஹ், அரபு மொழி மற்றும் பல்வேறு இஸ்லாமிய அறிவியல்களிலே ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாடு. இவர்களோடு பல பெரிய உலமாக்கள் இருந்தார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களோடு எப்பொழுதுமே 70 உலமாக்கள் இருப்பார்களாம். ஒரு சட்டத்தை குர்ஆன் ஹதீஸிலிருந்து அவர்கள் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அதை அந்த 70 உலமாக்களுடைய குழுவினர்களுக்கு முன்னால் அதை சொல்வார்கள். பலரும் பல கருத்துக்களை சொல்வார்கள். ஆய்வு செஞ்ச பின்னாடி தான் அது ஒட்டுமொத்தமாக ஏகோபித்த அடிப்படையிலே முடிவு செய்யப்படும். அதுபோன்று இவர்களிடத்தில் பல பெரிய உலமாக்கள் இருந்தாங்க. அவர்களில் குறிப்பிடத்தக்க முறையில் நமக்கு கோடிட்டு காட்டும் போது அல்லாமா ஷம்சுத்தீன் இப்னு ஜஸரி ரஹ்மத்துல்லாஹி, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி, சிராஜுத்தீன் அன் முலக்கின், ஷரஃபுத்தீன் அல் முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் போன்ற பெரும் மேதாவிகள் எல்லாம் இவர்கள் கூட இருப்பார்கள். அக்காலத்தின் பல முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், எகிப்தின் புகழ்பெற்ற அறிஞர்களிடம் ஹதீஸ், குர்ஆன் ஓதுதல் மற்றும் ஃபிக்ஹ் போன்றவற்றை இமாம் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய அறிவாற்றலை பற்றி ஒரு எடுத்துக்காட்டுவதற்கு இப்படி சொல்லுவார்கள். இப்போ நான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால், தஃப்சீர் ஜலாலையிலே முதலாக பிந்தின 15 ஜுஸுவை எழுதிய இமாமை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கஹ்ஃபில் இருந்து நாஸ் வரை. இந்த மஹல்லி இமாம் இருக்கிறாங்களே, இவர்கள் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று மிக்க கூர்மையான அறிவும் ஆழமான புரிதலும் உடையவர்கள் என்று இவர்களை அறிமுகப்படுத்துகிறார். அப்படிப்பட்டவங்க தானே அல்லாஹ் தன்னுடைய கலாம மக்களுக்கு விரிவுரை செய்வதற்கும் விளக்குவதற்கும் தேர்ந்தெடுப்பது. இப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் உள்ளவங்களை தானே அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அப்போ இவங்க கூர்மையான அறிவும் ஆழமான புரிதலும் உடையவர்கள் என்று இவர்களை சொல்வார்கள். இவர்கள் வாழ்ந்த சமகால அறிஞர்களிலே சில பேர்கள் இவருடைய அறிவை பற்றி இப்படி புகழ்வார்களாம். இன்ன திஹ்னஹு யஸ்கிபுல் மாஸ், இன்ன திஹ்னஹு யஸ்கிபுல் மாஸ், அவருடைய அறிவு வைரத்தை கூட துளைத்து செல்லும் அளவுக்கு கூர்மையானது. அவருடைய அறிவு இருக்கிறதே வைரத்தை கூட துளைத்து செல்லும் அளவுக்கு கூர்மையானது என்று இவர்களை பற்றி புகழ்ச்சி எகிப்தின் தாருல் இஃப்தா அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இந்த வாசகத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இவரை பற்றி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன, அப்படின்னா, அல்லாஹு அக்பர்,
இவர் மிகச்சிறந்த அறிஞர், ஆனால் மனப்பாடம் செய்வதில் கொஞ்சம் சிரமப்பட்டார்கள். ஹிஃபுது சக்தியில் கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கிறார்கள். சில வாழ்க்கை வரலாற்று நூல்கள் அவருக்கு மிகுந்த புரிதல் இருந்தாலும் மனப்பாடம் செய்வதிலே அவர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கிறார்கள். மனன சக்தியிலே கொஞ்சம் சிரமமுடையவர்கள் என்று இவர்களை பற்றி எழுதுகிறார்கள். இதிலிருந்து நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்களுடைய வட்டாரம். ஒருவருடைய திறமை ஒரே வடிவில் இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. மதரசாவில் இருக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள் சில பேர்கள் பாடத்தை மாணவர்களுக்கு விளக்கி வைப்பதில் கில்லாடிகளாக இருப்பார்கள். கஷ்டமான சட்டங்களை கூட எளிமையான முறையில் விளக்கிடுவாங்க. அப்படி ஆற்றல் அல்லாஹ் சில உஸ்தாத்மாரை கொடுத்துருப்பாங்க. சில உஸ்தாத்மார்களுக்கு அதை பற்றி உண்டான விளக்கங்கள் அவங்களுடைய கல்வில நிரம்பி இருக்கும். அதை விளக்கி சொல்வதற்குண்டான திறமைகளில் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. இப்படி உஸ்தாத்மார்கள் பல கோணங்களில் இருப்பார்கள். இந்த அல்லாமா ஹிஃபுது விஷயத்தில் கொஞ்சம் சிரமப்படக்கூடியவர் என்று இவர்களை பற்றி இவர்கள் கூட இருந்த அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ ஒருவருடைய திறமை ஒரே வடிவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவருக்கு மனப்பாடம் சிறப்பாக இருக்கலாம், இன்னொருவர் புரிந்து கொள்ளும் திறன் அதிகமாக இருக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, தனக்கு கிடைத்த திறமையை அல்லாஹ்வின் பாதையில் பயன்படுத்த வேண்டும். அதுதான் இவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். இவர்கள் மனப்பாடத்தில் சிரமப்பட்டார் என்பதற்காக வேண்டி அவருடைய முயற்சியில் குன்றவில்லை. அவர்கள் இந்த சமூகத்துக்கு குர்ஆனின் வழியாக கருத்துக்களை விளக்கி காட்டுவதற்கு அவர்கள் அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார்கள். பதவி அவர்களை தேடி வந்தது, அவர்கள் பதவியை தேடவில்லை. இமாம் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு பெரிய நீதிபதி பதவி வந்துச்சான், ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அதிகாரமும் புகழும் கிடைக்கக்கூடிய நிலையில் இருந்தும் தங்களுடைய பொறுப்பையும் இறையச்சத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு அதிகார பதவிக்கு போயிட்டா பல நேரங்களில் நாம் தவறு செய்ய வேண்டிய நிலை வரும், பொய் சொல்ல வேண்டிய வரும், வளைந்து கொடுக்க வேண்டிய நிலை வரும். வேண்டவே வேண்டாம். அல்லாஹ்வுடைய அச்சத்தில் திளைத்திருக்கக்கூடிய அவர்கள் அந்த பொறுப்பை அவர்கள் தட்டி விட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எதற்காக வேண்டி என்று சொன்னால், தங்களுடைய பொறுப்பையும் நாம் ஒரு குர்ஆனுக்கு விரிவுரை எழுதக்கூடிய நம்மிடத்திலே இறையச்சத்தில் குறைபாடு வந்துவிடக்கூடாது. சொல்லிலே உண்மைக்கு மாற்றமான சொல்லு வந்து விடக்கூடாது. இவரே இப்படி பொய் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய விளக்கத்தில் இவர் எத்தனை பொய் சொல்லுவாரோ, ஏசாக சொல்லிடுவார்கள் அல்லவா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபிலே ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர்கிட்ட போய் ஒரு ஹதீஸை பதிவு செய்யணும்னா முதல்ல போனவொன்னு அவர்கிட்ட ஹதீஸை கேட்டு எழுதிட்டு வந்துட மாட்டாங்க. முதல்ல அவரை பற்றி பார்வையிடுவாங்க, நோட்டமிடுவார்கள். அவருடைய உடை, நடை, உடை, பாவனைகள், குணங்கள் எப்படி இருக்கிறது, அது மார்க்கத்துக்கு சரியானதாக இருந்தால் அவரிடத்தில் கேட்பாங்க. மார்க்கத்துக்குடைய அதவுகளுக்கும் ஒழுக்கங்களுக்கும் கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் திரும்பி வந்துடுவாங்களாம். அல்லாஹுடைய ரசூலின் சொல்லிலே இவர் உலகத்திலே துன்யாவிலே மஹ்லூக்குகளுக்கு செய்யக்கூடியதிலே பொறுப்பற்று இருக்கக்கூடியவர் எப்படி ரசூலுடைய வாக்கியத்தில் பொறுப்புள்ளவராக இருக்க முடியும், திரும்பி வந்துடுவாங்களாம். அது மாதிரி தஃப்சீர் செய்யக்கூடிய மேதாவிகளும் தங்களை அப்படி கவனித்து இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆக இன்றைய காலத்திலே எனக்கு என்ன பதவி கிடைக்கும் என்று நாம் சிந்திப்பதை விட என்ன பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்ற முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். எல்லாரும் என்ன சொல்றாங்க, மஜ்லிஸ் உலமா எங்களுக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நாம மஜ்லிஸ் உலமாக்கு என்ன செஞ்சோம் என்பது அது பின்னாடி, இது உலக விஷயத்தில். அதே போல மார்க்கத்துக்கு, சமுதாயத்துக்கு, நமக்கு சமுதாயம் என்ன செஞ்சது என்றுதான் சிந்திக்கிறோமே தவிர நாம சமுதாயத்துக்கு என்ன செஞ்சோம் அது சிந்திப்பது ரொம்ப கம்மி. அருமையானவர்களே, இப்படி இமாம் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அறிவாற்றலை பற்றி நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு எடுத்து தருகிறார்கள். ஆட்சியாளர்களுக்கு முன்னால் உண்மையை பேசினார்கள். அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர் என்பதிலே மிக உறுதியானவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறிலே இதை மிகுதமாக குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அநியாயம் செய்தவர் யாராக இருந்தாலும் அவருடைய உண்மையை எடுத்து சொல்ல அஞ்சவே மாட்டார்கள்.
அரசர்கள், அதிகாரம் கொண்டவர்கள் கூட அவரை மதித்து அவருடைய கருத்தை கவனித்ததாக தாருல் இஃப்தா எகிப்து மார்க்க தீர்வு அரங்கத்திலே இவரை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, உலக வாழ்க்கையிலே ரொம்ப எளிமையானவர்கள். ஆடையிலும் வாகனத்திலும் ஆடம்பரத்தையே விரும்ப மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கை துறவு, எளிமை, வரழ், பேணுதல் என்ற அமைப்பிலே இரையச்சம் நிறைந்ததாக இருந்தது. அதே நேரத்தில் அவர்கள் தொழிலும் செய்து வந்திருக்கிறார்கள். தன்னுடைய தேவைக்கு யாரிடத்திலும் போய் கையேந்தாத அளவுக்கு தொழிலும் செய்கிறார்கள். அவர்கள் எழுதிய நூலுதான், புகழ்பெற்ற நூலுதான் தஃப்சீருல் ஜலாலைன். அவர்களுடைய பெயரை உலகம் முழுவதும் அறிய செய்த மிகப்பெரிய நூல் இந்த தஃப்சீருல் ஜலாலைன். அருமையானவர்களே, ஏனென்றால் இந்த தஃப்சீரை 2 பெரிய அறிஞர்கள் எழுதியுள்ளார்கள் என்று உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லி காட்டினேன். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இமாம் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முதலிலே சூரத்துல் கஹ்ஃபிலிருந்து நாஸ் வரை எழுதினாங்க. முதலாக அவங்க எழுத தொடங்கினது சூரத்துல் ஃபாத்தியாவை தான். சில பேர் அப்படி சொல்றாங்க, ஃபாத்தியா சூறாவைத்தான் முதல்ல எழுதினாங்க, அதுக்கு பிறகுதான் சூரத்துல் கஹ்ஃபிலிருந்து நாஸ் வரை எழுத ஆரம்பிச்சாங்க. அதனால அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சூரத்துல் ஃபாத்தியாவை தஃப்சீர் ஜலாலைன் என்ற கிதாபில் கடைசியில் கொண்டு வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவங்க எழுதினது அல்லவா. இப்போ நம்ம குர்ஆன்லாம் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பின்னால் பக்ரா சூரா இருக்குது. ஆனால் தஃப்சீர் ஜலாலைனில் கடைசியாக சூரத்துல் ஃபாத்தியாவை பதிவு செஞ்சிருவாங்க. அருமையானவர்களே, அவர்கள் வஃபாத்தானதால் இந்த நூல் பாதியோடு தடைபட்டு நின்றதை பூர்த்தி செய்தவர்கள் அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவங்க யாரு? இவங்களுடைய மாணவர்கள் தான். சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி மஹல்லி ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர் தான் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி. இந்த தஃப்சீருடைய சிறப்பு என்ன நான் சுருக்கமாக சொல்லி வருகிறேன். இந்த தஃப்சீருடைய சிறப்பு நான் சொன்னேன்ல, இந்தியாவில் உள்ள அத்துணை மதரசாக்களிலும் இன்னைக்கு தஃப்சீர் கிதாப் இதுதான் இருக்கு. மிச்ச எல்லா தஃப்சீரையும் இதற்கு விளக்கம் சொல்லத்தான் விளக்கமாக கையில் வைத்திருப்பாங்க. தஃப்சீருல் கபீர், தஃப்சீருல் கஷாப், தஃப்சீருல் மனார், ஹாசின், சாவி போன்ற தஃப்சீர்களை எல்லாம் இந்த கிதாபை நடத்தக்கூடிய முதர்ரிசீன்கள் மாணவர்களுக்கு விளக்கம் சொல்ல அதை பயன்படுத்தி கொள்வார்கள். ஆனால் பாடத்தில் வைக்கப்பட்டது இந்த தஃப்சீர். இதுல அப்படி என்ன விசேஷம்? சுருக்கமான நடை. சுருக்கமான நடை. ரொம்ப வளவளவளவளன்னு ஒரு ஆயத்துக்கு நீளமா தஃப்சீர் செஞ்சுட்டு போகவே மாட்டாங்க. சுருக்கமான நடை, தெளிவான விளக்கம், புரிய வேண்டியதை புரிய வச்சிருவாங்க. குர்ஆனின் சொற்களுக்கான நேரடி விளக்கம், அரபி மொழியினுடைய நுணுக்கங்கள், இலக்கணத்தை சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. நஹூ சட்டம் இல்லாம தஃப்சீர் ஜலாலைன்ல ஒரு ஆயத்து கூட நகராது. அதனால நஹூ சட்டத்தை நன்றாக படித்தவர்களுக்குத்தான் தஃப்சீர் ஜலாலைனி நன்றாக புரியும். தேவையற்ற நீண்ட விவாதங்களை தவிர்த்து விடுவார்கள். தேவையில்லாம ஒரு விஷயத்தை போட்டு ரொம்ப பேச மாட்டாங்க. இதனால தான் இது மிக பிரபலியமான தஃப்சீர் நூலாக மாறியது. அருமையானவர்களே, இவர்களுடைய இன்னொரு நூல் கன்சுர் ராகிபீன் ஷரஹு மின்ஹாஜு தாலிபீன். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷாஃபி மதுஹபனுடைய சட்ட கிரந்தமாக எழுதிய மின்ஹாஜு தாலிபீனுக்கு விரிவுரையாக கன்சுர் ராகிபீன் என்ற கிதாபை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படி இவர்களை பற்றி சொல்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அந்த அளவுக்கு இவர்களிடத்துல இன்னொரு முக்கியமான நூலை சொல்லும் போது ஷரஹுல் வரிகாத் என்ற ஒரு நூல். இது இமாமுல் ஹரமைன் அல் ஜுவைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய உசூலுல் ஃபிக்ஹ் நூலுக்கான விளக்கம். அருமையானவர்களே, இப்படி ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி உண்டான செய்திகளிலே ஏராளம் இந்த மக்களுக்கு சொல்லி அவர்கள் இந்த அளவுக்கு இந்த தஃப்சீருக்கு அவர்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை நினைவு கூற வைப்பதுதான் நோக்கம். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கிய படிப்பினைகளை, அறிவை தேடுவதில் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். அறிவுடன் அமல் இருக்க வேண்டும். அமல் இல்லாத எந்த அறிவுக்கும் அல்லாஹ்விடத்தில் மரியாதை கிடையாது. இப்லீஸுக்கு தானே இருந்துச்சு அறிவு. அப்ப அமல் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நடைமுறையும் வாழ்க்கையை நமக்கு சொல்லி காட்டுகிறது. தக்வா இல்லாத அறிவு முழுமையானது அல்ல.
அதே போல பதவியை விரும்பாத மனம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குர்ஆனுடைய விளக்கம் உள்ளத்தில் தரிபடும் என்று சொல்கிறார்கள். அதிகாரத்தின் முன் உண்மையை பேச வேண்டும். உண்மை இருக்குதே, அதுதான் அல்லாஹ்வுடைய கலாமை நமக்கு மறக்காமல் இருக்க செய்யும். பொய் சொல்லக்கூடிய இதயத்தை விட்டு சீக்கிரம் அல்லாஹ்வுடைய கலாம் அகன்று விடும். அருமையானவர்களே, அறிவை நாம உள்ளத்தில் மாத்திரம் வைத்துக்க கூடாது, எழுத்தாக அதை விட்டு செல்ல வேண்டும். ஒரு மனிதர் இறந்து விடலாம், ஆனால் அவர் எழுதிய புக்கு இருக்குது, அறிவு நூல், அது பல தலைமுறைகளுக்கும் உயிருடன் இருக்க வைக்கும். யாரை? எழுதியவரை. இமாம் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹுடைய தஃப்சீருக்கு சிறந்த உதாரணம். அவர்கள் 7வது நூற்றாண்டிலே எழுதினாலும் கூட இன்று வரை மதரசாக்களிலே எத்தனை மாணவர்கள் ஓதி கொடுக்க உஸ்தாத்மார்கள் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். பாடத்தை ஆரம்பிக்கும் போது அந்த கிதாபினுடைய ஆசிரியருக்கு துஆ செய்து விட்டு தான் நாங்கள் பாடத்தை ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளுமே அந்த முசன்னிஃபுக்கு இறைவா அவருக்கு உயர்ந்த பதவி கொடுப்பாயாக, அவருடைய ஹிதுமத்தை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லாமல் பாடம் நடத்திவிட்டும் இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த அறிவார்ந்த அந்த நுணுக்கங்களை நாம் பார்க்கும்போது நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அதே போல உலக வாழ்க்கையும் மார்க்க பணியையும் சமநிலையாக இருக்க வேண்டும். உலக வாழ்க்கை கூடுதலாக, மார்க்க பணி குறைந்ததாக இருக்கக்கூடாது. தன்னுடைய கருத்திலே உண்மையாக இருப்பின் அதில் தன்னுடைய கருத்திலே உண்மையாக இருந்தால், சரியான ஆதாரத்தை கொண்டு நிரூபணமாக இருந்தால் அதில் பிடிவாதமாக இருப்பார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் அதில் பிடிவாதமாக இருக்கவே மாட்டார்கள். அல்லாமா அது மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தில் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, மரணத்துக்கு பின்னாலும் நம்முடைய அறிவு தொடர வேண்டும் என்று சொன்னால் நாம் பெற்ற அறிவை பிறருக்கு பயனாக்கிவிட்டு செல்ல வேண்டும் என்பது இமாம் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். அருமையானவர்களே, இதுக்கு பிறகு சுயூத்தி இமாமை பற்றி பேசணும்னா அது இஷாவை தாண்டிடும். அருமையானவர்களே, இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹியுடைய முழு பெயர் ஷார்ட்டா ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சார். அபுல் ஃபதுல் அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் இப்னு முஹம்மது இப்னு சாபிகுத்தீன் சுயூத்தி ஷாஃபி என்பது அவருடைய முழு பெயர். அவருடைய புகழ்பெற்ற பெயர் தான் சுயூத்தி என்று சொல்வது. ஜலாலுத்தீன் சுயூத்தி என்று சுருக்கமாக சொல்வார்கள். அருமையானவர்களே, அவருக்கு அபுல் ஃபதுல் என்ற புண்ணியத்து புனைப்பெயரும் இருந்துச்சு. அவருடைய காலத்து மற்றும் பின்னாளைய அறிஞர்கள் அவரை இமாம், ஹாஃபில், அல்லாமா, முஹத்திஸ், முஃபஸ்ஸிர், ஷைகுல் இஸ்லாம் இப்படியெல்லாம் இவரை அழைக்கிறார்கள் அவர்களுடைய திறமையை பார்த்து. இப்போ ஜலாலுத்தீன் மஹல்லி 15 ஜுஸு தஃப்சீர் செஞ்சாங்க. அவங்க விட்டு போன பிறகு 6 மாதம், அவங்க வஃபாத்தாகி 6 மாதத்துக்கு பிறகு தான் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி மீதி பாதியை எழுத ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க எழுத ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு 22 வயசு. 40 நாளைக்குள்ளாக 15 ஜுஸை எழுதி முடிச்சுட்டாங்க. 40 நாளைக்கு உள்ளாகவே அவர்கள் சூரத்துல் பக்ராவிலிருந்து இஸ்ரா முடி எழுதி முடிச்சு விட்டார்கள். எப்படி இது அல்லாஹ் கொடுக்காமல் யாருக்கும் இந்த திறமை இருக்கா? அவ்வளவு அறிவார்ந்தவர்கள், அவ்வளவு புத்தி கூர்மையான், எல்லா கலையிலும் திறமையும் தேர்ச்சியும் பெற்றவர்கள் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர்கள் எகிப்திலே அஸ்யூத் என்ற நகரத்தை சார்ந்ததுதான் அந்த பெயர். அவருடைய குடும்பத்தின் வேர்கள் அஸ்யூத் பகுதியுடன் தொடர்புடைய என்ற காரணத்தினால் இமாம் சுயூத்தி அவர்கள் கெய்ரோவில் பிறந்திருக்கிறாங்க. 2 பேருமே எகிப்தியர்கள், 2 இமாம்களும் எகிப்தியர்கள். அவருடைய குடும்ப வம்சம் பக்தாதில் உள்ள அல் குதைரியா என்ற இடத்துடன் தொடர்புடையதாக தனது சுயசரிதையில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இமாம் சுயூத் ரஹ்மத்துல்லாஹி ஹிஜ்ரி 849 ரஜப் மாதம் பிறை 1ஆம் தேதி பிறந்தார்கள். அதே போல அவர்களுடைய வஃபாத், அதிலிருந்து அவர்கள், அருமையானவர்களே, அவருடைய பிறப்பு குறித்து அவரே தன்னுடைய நூலான அத்தஹத்துத் பி நிஅமத்தில்லாஹ் என்ற அந்த நூலிலே அவர்கள் கூறுகிறார்கள். அருமையானவர்களே, இவர்களை பற்றி சொல்லக்கூடிய அறிஞர்களெல்லாம் இப்படி ஒரு துஆ செய்வதை நாம் கிதாபுகளிலே பார்க்கின்றோம். யா அல்லாஹ், இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி அவர்களுக்கு பரந்த ரஹ்மத்து செய்வாயா. எல்லா இமாம்களும் சொல்றாங்க இந்த துஆவை. இவர்களுக்கு
பரந்த ரஹமத்து செய்வாயாக, அவருடைய அறிவு பணிகளிலிருந்து நமக்கும் பயனளிப்பாயாக என்று பெரும் பெரும் மேதைகள் எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இல்மிலே மிக தேர்ச்சி பெற்றவர்களாக, எல்லா கலைகளிலும் மிக தேர்ச்சி பெற்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அவர்களுடைய வஃபாத்து ஹிஜ்ரி 911 ஜமாத்துல் ஊலா மாதம் 19வது பிறையிலே அவர்கள் வஃபாத்தானார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த இரண்டு மேன்மக்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு அவர்கள் நமக்கு எழுதி தந்த இந்த தஃப்சீரை அதை நாமும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை கொடுத்து அதை படிப்பதற்குண்டான நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக. இந்த வருடம் முஃபஸ்ஸிரீன்களை உங்களுக்கு மத்தியிலே அறிமுகம் செய்வது குர்ஆனின் மீது உள்ள மகத்துவத்தையும் மரியாதையும் புரிய வைக்க வேண்டும். இந்த குர்ஆனை நமக்கு அல்லாஹ் இன்னலில் குர்ஆனி லஹ்ரும் வ பத்ருன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெளிரங்கமும் உள்ரங்கமும் இருக்கிறது. அப்போ எல்லாத்துக்கும் குர்ஆனுடைய உள்ரங்கத்தை தெரிகிறதுக்கு தான் அல்லாஹ் முஃபஸ்ஸிரீன்களை உருவாக்கினான். அப்படிப்பட்டவர்களுடைய சேவை நம்முடைய வாழ்விலே குர்ஆனை வெளிச்சமாக்கி வைப்பதற்காண்டி கடந்த சேவை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கேட்ட நம் அனைவர்களுக்கும் அதனுடைய பலனையும் அதனுடைய பிரயோஜனத்தையும் வாழ்க்கை ஊராக தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.